தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கோவை ராணுவ பூங்காவில் மின்சாரம் தாக்கி 2 சிறார்கள் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் குருசாமி, யார் இந்த 3 பேர்? இவர்கள் மீது வழக்கு பதிய என்ன காரணம்? இவர்களுக்கும் இந்த ராணுவ குடியிருப்பு பூங்காவிற்கும் என்ன சம்பந்தம் உள்ளது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிகா, இந்த கோவை சரவணம்பட்டியில் 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் இன்று காலை வழக்கு பிரிவானது மாற்றப்பட்டிருந்தது. 174 என்ற இயற்கைக்கு மாறான மரணம் என்ற பிரிவை அஜாக்கிரதையாக மரணம் ஏற்படுத்தல் என்ற பிரிவாக மாற்றப்பட்டது. இதனை அடுத்து இது தொடர்பாக அந்த குடியிருப்பு வளாகத்தில் ஒப்பந்த பணிகளை எடுத்து செய்த முருகன் மற்றும் சீனிவாசன் என்ற 2 ஒப்பந்ததாரர்கள், அதே போன்று அந்த பூங்கா வளாகத்தில் எலக்ட்ரிக்கல் பணியை மேற்கொண்ட சிவா என்ற நபர் ஆகிய 3 பேரையும் தற்போது அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த 3 பேரும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 பேரும் அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணம் விளைவிப்பதற்கு காரணமாக இருந்ததாக தற்பொழுது காவல்துறை சார்பில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து தற்பொழுது இந்த 3 பேரும் தற்பொழுது காவல் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு 3 பேரிடமும் விசாரணையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணை முடிவில் இவர்கள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பது குறித்து முடிவெடுக்கப்பட இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த 3 பேரிடமும் விசாரணையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவரை யாரும் இந்த வழக்கில் கைது செய்யப்படவில்லை. அதே வகையில் தற்பொழுது முதல் முறையாக இந்த 3 பேரும் தற்பொழுது வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 பேரிடமும் விசாரணையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை இந்த விசாரணை நிறைவடையும் என தெரிகிறது. அந்த விசாரணைக்கு பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்க முடியும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோனிகா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.